25th question A section. A wire of resistance R is cut into 3 equal parts. ஒரு wire இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. அதை 3 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க சிசர்ஸ் வச்சு. இஃப் தீஸ் 3 பார்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் இன் பேரலல், ஸோ இந்த 3 பார்ட்டை வந்து பேரலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் பேரலாக கனெக்ட் பண்ணாங்கன்னா அதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், calculate the total resistance of the combination so formed. இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஆறுனா இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ 3ஆக பிரிச்சிருக்கும்போது ஒவ்வொரு செக்ஷனும் 1/3, ஒரு ரெசிஸ்டன்ஸை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ R/3 வரும். ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூவும் R/3 R/3 R/3ன்னு வரும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க? ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் காம்பினேஷனில் 1/R டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் எல்லா ரெசிஸ்டன்ஸ் 1/R1 + 1/R2 + 1/R3 தான் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலலோட ஃபார்முலா. ஸோ 1/R total is equal to, இங்கே வந்து வேல்யூ என்னது? ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூவும் R/3. ஸோ 1/R/3 எல்லா ரெசிஸ்டர்ஸோட வேல்யூவும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 × 1/R/3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும், டினாமினேட்டர் நியூமரேட்டராகும். ஸோ அக்கார்டிங் டு மேக்ஸ் எப்படி போட்டுக்கலாம்? இல்லை டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/R total is equal to 9/R. அப்போ இந்த R totalோட வேல்யூ எவ்வளோ வரும்? R totalோட வேல்யூ R/9. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த நியூ காம்பினேஷன் என்னது? புது காம்பினேஷனோட வேல்யூ வந்து R/9.